இது எங்கள் வீட்டில் இருக்கிற நெய். இது வந்து ஒரிஜினல் நெய்ன்னு தெரியும், ஏன்னா நாங்களே பால் வாங்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து காய்ச்சது இந்த நெய். அது இல்லாமல் இன்னொரு நெய் இருக்குது, இது வந்து கடையில் வாங்கினது. ஆக்சுவலாக கடையில் வாங்கின நெய் வந்து பசுமாட்டு பாலில் செஞ்ச நெய். வீட்டில் செஞ்ச நெய் வந்து எருமை மாட்டு பால் ப்ரிடாமினண்ட்டாக அதில் அதிகமாக இருக்குது. அதனால இந்த கலர் மாறுபாடு தெரியுது. இது கொஞ்சம் வெள்ளையாகவும் இது மஞ்சளாகவும் தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெய்யில் இருக்க கலப்படத்தை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஹீட் டெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு தாங்க. நாம் வந்து அடுப்பை சூடு பண்ணிக்கிட்டு இந்த நெய்யை ஊற்றின மாத்திரத்தில் என்ன கலரில் மாறுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் ஒரிஜினல் நெய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ பாத்திரம் சூடாகிட்டுருக்கு. ஊற்றினோன்னே இது உருகும். உருகி என்ன கலரில் மாறுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபுல்லாக கிளியராக உருகி இருக்கு. ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் அடர் ப்ரௌன், கொஞ்சம் ப்ரௌன் நிறம் தெரியுது. நடுவில் நல்லா கிளியராக தெரியுது உங்களுக்கு. ப்ரௌன் நிறத்தில் இருக்கு, அடர்த்தியான ப்ரௌன் நிறத்தில். ஆக்சுவலாக இந்த ஹீட் டெஸ்ட்டில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னா, இதில் வந்து வேறு எண்ணெய்கள் கலந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர எண்ணெய்கள் இதில் கலந்துருக்கு, விலங்கு எண்ணெய்கள், மினரல் ஆயில்கள் சொல்லக்கூடிய தாது எண்ணெய்கள் கலப்படம் மினரல் ஆயில்கள் கலந்திருக்கு அப்படின்னா வந்து இதோட கலர் நல்ல மஞ்சள் நிறத்துல மாறிடும். இப்போ இந்த முதல் டெஸ்ட்ல இந்த ரெண்டு நெய்யுமே பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம கலப்பட எண்ணெயா இருந்தா இப்போ நம்ம நெய்யை ஊத்துறோம்னு இந்த நெய் உடனே உருகிடுச்சு. ஜஸ்ட் பாத்திரம் லைட்டா தான் சூடா இருந்துச்சு, உடனே உருகிடுச்சு. இதே கலப்பட எண்ணெயா இருந்தா இந்த நெய் ஊத்துறோம்னா அது உருகிறதுக்கும் டைம் ஆகும். அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னா, இந்த ரெண்டாவது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெய்யை வந்து எடுத்து உங்க கையில வைங்க. உங்க கைக்குன்னு ஒரு சூடு இருக்குது, நம்ம உடம்போட சூடு தான் அது. அந்த உடம்பு சூட்லயே வந்து நெய் பொதுவா உருகிடும். ஒரிஜினல் நெய்யா இருந்தா, ஒருவேளை கலப்பட நெய்யா இருந்தா நம்ம கை சூட்ல அந்த நெய் உருகாது. அப்ப அது கலப்பட நெய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது டெஸ்ட். இந்த டெஸ்டையுமே இந்த ரெண்டு நெய்யுமே பாஸ் பண்ணிடுச்சு. நம்ம அடுத்து மூணாவது டெஸ்ட்டுக்கு போவோம். இப்போ மூணாவது டெஸ்ட், இந்த உருக்குன எண்ணெய் எடுத்து இப்போ நான் இதில் ஊற்றிட்டேன். ஸோ இதில் ஊற்றினதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை, இது சர்க்கரை வந்து கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு அப்புறம் பாட்டிலில் மூடி நல்லா சர்க்கரையை இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து இந்த நெய் வந்து கீழே சிகப்பு கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து தாவர எண்ணெய்கள் கலந்துருக்குன்னு அர்த்தம், கலப்பட எண்ணெய்னு அர்த்தம். ஒருவேளை சிகப்பு கலர் வரல அப்படின்னா இது பியூர் நெய்ன்னு அர்த்தம். வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கீழே பார்ப்போம், சிகப்பு கலர் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது சுத்தமான நெய் தான் அப்படின்னு அர்த்தம். ஆக மூணாவது டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு ரெண்டு நெய்யுமே. இப்போ அடுத்த டெஸ்ட்டு, 1 டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணியாச்சு. இது வந்து உருகிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பீக்கரில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த நெய்யில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயோடின் கலக்க போகிறோம். ஸோ இந்த அயோடின் சொல்யூஷன் போட்ட உடனே இது என்னவா மாறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால் ஒரு ட்ராப் அயோடின் எடுத்தால் கூட போதும். ஒரு ட்ராப் அயோடின் ஆட் பண்ணிட்டேன். நெய்யில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். அயோடின் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணியுமே இது வந்து பர்பிள் நிறத்தில் மாறணுங்க. அந்த வயலட் பர்பிள் நிறத்தில் ஆக்சுவலாக மாறணும், ஆனால் மாறலை. ஸோ பர்பிள் நிறத்தில் மாறலை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், இந்த டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு. ரெண்டுமே வந்து பியூர் நெய் மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே நான் இந்த அயோடின் சொல்யூஷன் போட்டு பார்த்துட்டேன். ரெண்டுலையுமே வந்து பர்பிள் நிறம் வரல. அப்போ ஸ்டார்ச்சும் வந்து இதில் கலக்கப்படலை. ஆக 4 டெஸ்ட்டுகளை இந்த ரெண்டு நெய்யுமே தாண்டிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆசிட் அப்படிங்கிறதுனால ஆசிட் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை கொண்டு வரணும் இல்லையா. அதனால் ஆசிடை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உருக்குன எண்ணெய் எடுத்து இப்போ நான் இதில் ஊற்றிட்டேன். இப்போது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து சொல்யூஷனில் போடுறேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்ட உடனே இதோட கலர் வந்து மறுபடியும் ரெட் கலரில் மாறணும். ஸோ சிகப்பு கலரில் மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். HCl நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் தான், நம்ம உணவுகளை செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட் தான். இதை கலந்த உடனே இதோட கலர் வந்து சிகப்பு நிறத்துலையோ பிங்க் நிறத்துலையோ மாறணும்.
அப்படி மாறி இருந்துச்சுன்னா இதில் வெஜிடபிள் ஆயில், அதாவது வனஸ்பதி டால்டா கலந்துருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி டால்டா கலக்கல அப்படின்னா வந்து இதோட கலர் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிடுச்சு, இதில் டால்டாவும் கலக்கப்படலை. ஸோ ஆக இது வரைக்கும் நம்ம பார்த்த டெஸ்ட் எல்லாத்துலேயும் 5 டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 டெஸ்ட்லையுமே இந்த 2 நெய்களுமே பாஸ் பண்ணிடுச்சு. ஆனால் கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்கு, அது வந்து டபுள் பாட் பாயிலிங் மெத்தட்னு சொல்லிட்டு நெய்யை வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி மேலே ஒரு கண்ணாடி பவுல் வச்சு சூடு பண்ணணும். ஸோ அதை சூடு பண்ணதுக்கப்புறம் அதை ஊற்றி வைக்கணும். ஸோ அதுதான் டபுள் பாட் ஹீட்டிங் மெத்தட். அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு வைங்களேன். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மேலே எண்ணெய் தனியாக மிதக்குது, கீழே நெய் தனியாக இருக்குது அப்படின்னா அதில் தேங்காய் எண்ணெய் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இப்போ இந்த கடையில் வாங்கின நெய்யே பசுமாட்டு நெய்ங்கிறதுனால மேலே அந்த எண்ணெய் மிதக்கிறப்பல தெரியுது. இதுவுமே வந்து ஒரிஜினல் தான். ஏன்னா பசுமாட்டு நெய்யில் ஜென்ரலாகவே இந்த எண்ணெய் மிதக்கிறத பார்க்க முடியும் நம்மளால. ஆக மொத்தம் வனஸ்பதி, டால்டா, ஸ்டார்ச், வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய்கள், தாது எண்ணெய்கள், விலங்கு எண்ணெய்கள் போன்ற எந்த கலப்படமுமே 2 நெய்யிலுமே கிடையாது. இப்போ நெய்ங்கிறது என்னங்க, இந்த பால்ல இருந்து பிரித்து எடுக்கப்படுறது தான் நெய். இந்த பால்ல என்னென்ன இருக்கு, தண்ணீர் வந்து 87% இருக்கு, திடப்பொருள்கள் ஒரு 12.7%, கொழுப்புகள் 4.5%, புரதம் 2.9%, லாக்டோஸ் 4%, அப்புறம் தாதுக்கள் ஒரு 0.8%. இதெல்லாம் சேர்ந்தது தான் பால். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா நெய்யை பிரிச்சு எடுக்கிறோம். எப்படி நெய்யை பிரிச்சு எடுக்கிறோம், பால்ல இருந்து வெண்ணெயை எடுக்கிறோம், அப்புறம் வெண்ணெயில இருந்து நெய்யை பிரிக்கிறோம், அந்த வெண்ணெயை காய்ச்சி. ஸோ இப்படி காய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணீர் மொற்றமா தண்ணீர் ஆவியாயிடுது, அப்புறம் திடப்பொருள்கள் பால்ல இருந்து நீக்கப்படுது, அப்புறம் புரதம் நீக்கப்படுது, லாக்டோஸ் நீக்கப்படுது, தாதுக்கள் நீக்கப்படுது. இது எல்லாமே நீக்கப்பட்டு கடைசியா அந்த கொழுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, பால்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் தான் நம்மளுக்கு நெய்யா கிடைக்குது. நிறைய பேருக்கு இந்த பால் அலர்ஜி இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். இந்த லாக்டோஸ் அப்படின்னு இதுல பால்ல இருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு ஒத்துக்காது, அதனாலே பால் அலர்ஜி ஆகும், மில்க் அலர்ஜி. அவங்களுமே வந்து நெய் சாப்பிடலாம், ஏன்னா நெய்ல இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அது என்ன மற்ற சத்துக்கள் நெய்ல இருக்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நெய்ல வந்து எல்லா வைட்டமின்களும் இருக்கு. வைட்டமின் ஏ, டி, இ, சி, கே அப்படின்னு ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்குங்க. இந்த வைட்டமின் சத்துக்கள் இல்லாம ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த நல்ல கொழுப்புகளும் இந்த நெய் கொழுப்புல இருக்கு. ஸோ இந்த ஒமேகா கொழுப்புகள் மற்றும் பாலில் இருக்கக்கூடிய புட்டிரேட் போன்ற விஷயங்கள் நம்மளோட இதயத்துக்கு நல்லது, நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்குது, நம்மளுக்கு மூட்டு வலி, மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் குறையுது நெய் சாப்பிட்றதுனால. கண்களில் வரக்கூடிய கெட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பார்வை பிரச்சனை கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நெய்யை தினசரி உணவுல சேர்த்துக்கும் போது. அப்படிங்களா, இப்போ நெய் வந்து எவ்வளவு வேணா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆயுர்வேதத்துல வந்து பூர்வகர்மா, பஞ்சகர்மா அப்படின்னு 2 இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஞ்சகர்மா அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல நம்ம உடல் முழுக்க நம்மள பியூரிஃபை பண்றது, சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து படிச்சது மணிப்பால் மெடிக்கல் காலேஜ், KMC கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால்னு கர்நாடகாவில். ஸோ அங்கே நம்ம பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா மணிப்பால் வந்து அந்த ஆயுர்வேதா காலேஜும் இருந்துச்சு, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் அப்படிம்பாங்க. எந்த உடம்புல என்ன அலர்ஜி இருந்தாலும் அவங்க வந்து ஆயுர்வேதாக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா இந்த பஞ்சகர்மா பொதுவாக பண்ணுவாங்க. அதில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பூர்வகர்மா அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து தயார்படுத்துறது. பஞ்சகர்மாவுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில விஷயங்கள், ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் தோல் எல்லாம் சில எண்ணெய்கள்லாம் தடவி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துதல்ங்கிறது வெளிப்புறத்தில் நடக்கும். அப்புறம் பஞ்சகர்மாங்கிறது உள்புறத்தில் சுத்தம் பண்றது. நம்ம உடலோட உள்புறத்தை சுத்தம் பண்ணும்போது அங்கதான் வாதம், பித்தம், கபம்னு கான்செப்ட் வேற. அப்புறம் அந்த 3 திரவங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து சமநிலையில இருந்துச்சுன்னா உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறது பொதுவாக ஆயுர்வேதாவோட கான்செப்ட். இதுல வந்து இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்டோட முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா, அவங்க அட்மிஷன்ல இருக்கணும் உடல் சுத்தம் பண்றதுக்கு. அந்த அட்மிஷன்ல இருக்கும்போது முதல் நாள் என்ன தருவாங்களாமா, ஒரு டம்ளர் ஃபுல்லா நெய். சரிங்களா, காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தரப்படுறது நெய். அதுக்கப்புறமா என்ன தருவாங்க, அன்னைக்கு ஃபுல்லா வேற எதுவுமே தர மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அந்த 1 டம்ளர் நெய் குடிச்சிங்க இல்லையா, அந்த நெய்ல பசியே எடுக்காது. அதே மாதிரி கொமட்டல் இருந்துகிட்டே இருக்கும், வாந்தி கொமட்டல் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா நெய்யோட டேஸ்ட் கொஞ்சமா சாப்பிட்டா ஓகே, பட் அவ்வளோ நெய் சாப்பிட்டோம்னா அது வந்து எதிர்த்துக்கிட்டு திருப்பி வெளியே வரதானே பார்ப்போம். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த அட்மிஷன்ல இருக்கும்போது வெவ்வேறு விதமான உணவுகள் கொடுத்து அவங்க உடலை சுத்தப்படுத்துறது தான் வந்து பஞ்சகர்மாவோட கான்செப்ட். ஃபுல்லா எனக்கு தெரியாது, நானுமே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு
போனதில்லை. பட் நெய் என்னன்னா இவ்வளவு பெரிய விஷயமா, எதுக்கு நெய்யை காலங்காலத்தால கொடுத்துருக்காங்க, அந்த நெய் வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா பசி எடுக்காம கட்டுப்படுத்துதா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல வந்து நெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மருந்துக்கு ஈக்குவலா தான் சொல்றாங்க. அதாவது புண்ணு காயம்பட்ட, நெருப்பு காயம்பட்ட அந்த பர்ன்ஸ் ஊண்டு கூட புண்ணுக்கு கூட இதை கொடுக்குறாங்க. எதனாலனா இதுல இருக்கக்கூடிய சயின்டிபிக்கா பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பியூட்ரேட் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது. இப்ப நான் ஏற்கனவே மூட்டு வீக்கத்துக்கு சரி இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் தான். இது மட்டும் இல்லாம இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ல வந்து உடம்பு இளைத்தல் நடக்குது, அதுக்கப்புறமா கெட்ட கொழுப்புகள் உடம்புல குறையுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. சோ அப்போ நெய்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் இருக்கு. அதே சமயம் நம்ம நெய்யா எவ்வளவு வேணா சாப்பிடலாமா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உதாரணத்தை சொல்லவே கிடையாது. அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா நெய் வந்து நம்ம உடம்பு குண்டாகிறது தடுக்கிறது, எடை குறையிறது, கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல குறையிறது, கரையிறது போன்ற விஷயங்கள் நெய் சாப்பிடும்போது நடக்குது. அப்படின்னா அந்த நெய்யை வந்து ஒரு சரிவிகித உணவா நம்ம பிளேட்ல எடுத்துக்கும் போதுதான் இந்த நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இன்னைக்கு நீங்க இந்த படத்துல பாக்குறது இந்த பிளேட் மெத்தட் தான் நான் என்னோட இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கிறேன், எப்படி சரிவிகித உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த பிளேட் மெத்தட். இந்த சரிவிகித உணவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 சப்பாத்தி ஒரு பக்கம் இருக்கு, இது வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, அது இல்லாம காய்கறிகள் இருக்குது, இந்த கேரட் பொரியலும் அப்புறம் இன்னொரு காய் பொரியலும் அங்க இருக்குது, காய் கிட்டத்தட்ட பாதி தட்டுக்கு இருக்குது, அது இல்லாம புரோட்டீனுக்காக இந்த பக்கம் முட்டை இருக்குது. ஸோ பொதுவா ஜென்ரலாவே என்னோட மதிய உணவுங்கிறது இப்படிதான் இருக்கும், எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே இருக்காது. ஸோ இது சரிவிகித உணவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் சொல்லலாம். இங்க வந்து நெய்யோட ரோல் என்ன, சப்போஸ் நீங்க டேஸ்ட்டுக்காக அந்த நெய்யை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரோக்கியத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சேர்த்துக்கூடிய நெய்யோட அளவு அப்படிங்கிறது 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இருக்கலாங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா 1 டீஸ்பூன் நெய் வந்து அது எண்ணெய் கொழுப்பு இல்லையா, அப்ப அதோட கலோரி எவ்வளவு 50 கிட்டத்தட்ட 42 கிராம் எக்ஸாக்டா சொல்லணும்னா. பொதுவாகவே கொழுப்புகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா 1 ஸ்பூன் எந்த எண்ணெய் எடுத்தீங்கனாலும் அதுக்கு 50 கிராம் அப்படின்னு ரஃபா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு தேவையானதே மொத்தமே எவ்வளோ 2000 கலோரி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன். சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யறீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனா உங்களுக்கு அதிக கலோரி, இல்ல நம்ம வந்து உட்காந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆபீஸ் வேலை அப்படின்னா உங்களுக்கு 2000 இருந்து கொஞ்சம் குறைவான கலோரி, ஒரு 200 300 உங்களோட வேலைக்கு ஏத்தாப்புல குறைச்சிக்கலாம் இல்ல ஏத்திக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றது. அப்போ இந்த 2000 கலோரியில வெறும் 1 ஸ்பூன் நெய் எடுத்தீங்கனாலே எவ்வளவு வருது, 50 கலோரி வருது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு 8 ஸ்பூன் நெய் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு, அதுவே 400 கலோரி ஆச்சு. இப்போ இந்த மாதிரி கலோரிகள் நீங்க அதிகப்படுத்த தான் நெய்யோட பிரச்சனை உங்களுக்கு வருது, நெய்யினால உடம்புல பிரச்சனை வருது. இப்போ நான் வந்து உடம்பு இலைக்கும் கொழுப்பு குறையும் சொன்னேன், இதே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எடுக்கும்போது சரிவிகித உணவுக்கு அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகுது, நெய்யில் ஆல்ரெடி சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாச்சுரேட்டட் கொழுப்புகள் 62% அப்படிங்கும்போது நம்ம சரிவிகித உணவுக்கு மேல உணவை எடுக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுதே தவிர நெய்யை வந்து அந்த குளிய அளவுல நம்மளுக்கு அந்த கலோரி கணக்கு உள்ள வர மாதிரி நம்ம 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நம்ம சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்குமே நிறைய எஃபோர்ட் போட்டு நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.